அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இப்போ நம்ம அந்த வீடியோவில் திக்ரோட சிறப்பை பற்றி, அதனால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகளை பற்றியும், இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் சிறப்புகளையும் உயர்வையும் பற்றி நாம் பார்க்கலாம். திக்ரு செய்வது மனிதனுக்கு முன்னேற்றத்தை வழங்குகிறது. படுத்திருக்கும் போதும், கடை தெருவிற்கு செல்லும் போதும், நோயிலும் சுகத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், அனைத்து நேரங்களிலும் திக்ரை போன்று உயர்வு தரும் பொருள் வேறு எதுவும் இல்லை. எவருடைய உள்ளம் திக்ரினால் ஒளி பெற்று விடுகிறதோ அவர் தூங்கினாலும் திக்ரை மறந்து இரவில் விழித்திருப்பவர்களை விட மேலான அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார். மனிதனுடைய மனதில் ஒரு பகுதி இருக்கிறது. அது திக்ரை தவிர வேறு எதன் மூலமும் நிரப்பமடைவதில்லை. திக்ராகிறது மனதில் இடம்பெறும் பொழுது அந்த பகுதி நிரப்பமடைவது மட்டுமின்றி மனிதனை பொருளின்றிய சீமானாக்கி வைக்கிறது. குலம் கோத்திரமின்றி மக்களின் இதயங்களில் கண்ணியத்திற்கு உரியவனாகவும், ஆட்சி அதிகாரமின்றி மன்னனாகவும் ஆக்கி வைக்கிறது. திக்ரை மறந்து வாழ்பவர்கள் பொருளும் செல்வாக்கும் உடையவராக இருந்தாலும், ஆட்சி அதிகாரம் உடையவராக இருந்தாலும் அவர் இழிவானவராகவே கருதப்படுவார். திக்ராகிறது சிதறியவற்றை ஒன்று சேர்க்கிறது. ஒன்று சேர்ந்திருப்பவற்றை சிதற செய்கிறது. தூரமாக இருப்பவற்றை சமீபத்தில் ஆக்கிறது. சமீபத்தில் இருப்பவற்றை தூரமாக்குகிறது. அதாவது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் பல வகையான சிந்தனைகள், கவலைகள் ஆகியவற்றை நீக்கி ஓர்மையான நிலைமையை உண்டாக்குகிறது. மேலும் மனிதனுடைய மனதில் ஒன்று குவிந்திருக்கும் உலக சிந்தனைகள், பாவங்கள், தவறுகள், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அனைத்தையும் சிதற செய்து விடுகிறது. மறுமைக்கு தூரமாக இருப்பவற்றை மனிதனுக்கு சமீபமாக்கி, உலகிற்கு சமீபமாக இருப்பவற்றை மனிதனை விட்டும் தூரமாக்கி வைக்கிறது. மேலும் ஹதீஸ் குதூசியில் வந்துள்ளது, அனா மா அப்தி மா தக்கரனி, என் அடியான் என்னை திக்ரு செய்யும் காலமெல்லாம் நான் அவனுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் ஹதீஸில், என்னை திக்ரு செய்பவர் என்னுடையவர்கள், அவர்களை என் அருளை விட்டு தூரமாக்க மாட்டேன். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்தால் நான் அவர்களுக்கு ஹபீபாக, நேசனாக ஆகிவிடுவேன். அவர்கள் தௌபா செய்யவில்லையானால் நான் அவர்களுக்கு தபீபாக, வைத்தியனாக ஆகிவிடுவேன். அதாவது அவர்களை துன்பங்களில் சிக்க வைத்து உலகிலேயே அவர்களை பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திக்ர் செய்வது அடிமைகளை உரிமை விடுவதற்கு சமமாகும். பொருள்களை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்வதற்கு சமமாகும். அல்லாஹுவின் பாதையில் போர் செய்வதற்கு சமமாகும். திக்ராகிறது சுக்குருக்கு வேறாக இருக்கிறது. திக்ர் செய்யாதவர் சுக்குர் செய்தவராக ஆக மாட்டார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம், யா அல்லாஹ், நீ எனக்கு பல உபகாரங்கள் புரிந்திருக்கிறாய், உனக்கு அதிகமாக நன்றி செலுத்தும் வழிமுறையை சொல்லி தருவாயாக என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா, எந்த அளவு நீர் அதிகமாக என்னை திக்ர் செய்து வருகிறீரோ அந்த அளவு எனக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிவிடுவீர் என்று அருளினான். மற்றொரு அறிவிப்பில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு நான் உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்துவது என்பதை எனக்கு சொல்லி தருவாயாக என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா, உம்முடைய நாவானது சதாவும் திக்ரிலேயே திளைத்திருக்கும்படியாக வைத்து கொள்வீராக என்று பதிலளித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இதயத்தில் ஒரு விதமான கடினத்தன்மை ஏற்படுகிறது. திக்ரின் மூலமே அத்தன்மை நீங்கி மென்மை ஏற்படுகிறது. உலகில் இருந்து கொண்டே சொர்க்க பூக்காக்களில் இருக்க வேண்டுமென விரும்புகிறவர் திக்ருடைய சபைகளில் அமர்ந்து கொள்ளவும். ஏனெனில் திக்ருடைய சபைகள் சொர்க்கத்தின் பூங்காக்களாகும். அல்லாஹு தஆலா திக்ர் செய்பவர்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். அமல்கள் அனைத்தும் அல்லாஹுவை திக்ர் செய்வதாலேயே நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து திக்ர் செய்து வருபவர்
சிரித்தவராக சொர்க்கம் செல்வார். மனதில் ஏற்படும் பயம், திடுக்கம் ஆகியவற்றை நீங்கி மன அமைதி ஏற்படுகிறது. மேலும் திக்ர் செய்வது எவ்வளவு அதிகமாக நாம் திக்ர் செய்யப்படுகிறதோ அவ்வளவு அதிகமான மன அமைதி ஏற்படுகிறது. அச்சம் நீங்குகிறது. மனிதனில் ஒரு விசேஷ சக்தி ஏற்படுகிறது. அதன் மூலம் பிறருக்கு சிரமமாக தோன்றும் காரியங்களையும் அவர் எளிதாக நிறைவேற்றிவிடுவார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருக்கையில் மாவு அரைப்பது மற்றும் வீட்டு வேலைகளில் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறி உதவிக்கு ஒரு அடிமை வேண்டுமென கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது, சுபஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் ஓதிக்கொள்ளவும் அது ஒரு அடிமையை விட மிக உதவியாக இருக்கும் என கூறினார்கள். திக்ர் செய்பவர்களை அல்லாஹு தாலா உண்மையாளர்கள் என்று கூறுகிறான். அல்லாஹ் யாரை உண்மையாளர்களாக்கி வைக்கிறானோ அவர்கள் பொய்யர்களுடன் எழுப்பப்பட மாட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறினால் என்னுடைய அடியான் உண்மை கூறிவிட்டான். என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நானே அனைத்தையும் விட பெரியவன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். திக்ர் செய்பவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நிர்ணயிக்கப்படுகிறது. அடியான் திக்ர் செய்வதை நிறுத்தி கொண்டால் மலக்குகள் கட்டிட நிர்மாண வேலைகளையும் நிறுத்திவிடுகிறார்கள். நீங்கள் ஏன் கட்டுமான பணியை நிறுத்திவிட்டீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டால் கட்டிடத்திற்குரிய சாதனங்கள் வரவில்லை என்று பதில் கூறுவார்கள். நாம் உண்மையில் அதிகமாக திக்ர் செய்வது மறுமையில் மாளிகை கட்டுவதற்குரிய கட்டுமான சாதனங்களாக அமைகின்றது. ஒரு மனிதர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்று 7 தடவை கூறினால் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு கோபுரம் நிர்மாணிக்கப்படுகிறது என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. திக்ர் செய்பவர்களின் முகத்தில் உலகத்தில் ஒரு விதமான அழகும் மறுமையில் ஒளியும் ஏற்படுகிறது. நாம் அதிகமான திக்ர் செய்து அல்லாஹுவின் அன்பை பெற்று சுவனம் செல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.